இப்ப இன்னைக்கும் சாதியை ஒழிக்க முடியலையே, என்னமோ சர்டிபிகேட்ல சாதி கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்கறாங்களே, பள்ளிக்கூடத்துல சாதியை கேட்கறாங்களே அப்படின்னு சில பேர் ரொம்ப சொத்தை வாதத்தை குதர்க்கவாதமா முன்வைப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட கால வரையில் நீடித்து அவங்க எம்பவராக அந்த எம்பவர் ஆகக்கூடிய எண்ணிக்கை பெருகும் போது, உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேர் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த 10 பேரையும் கேவலமா பார்ப்பாங்க, ஆண்கள் கிண்டல் பண்ணுவாங்க, அவங்கள தப்பா கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. 1000 பேர் இருக்க இடத்துல ஒரு 100 பெண்களா மாறும்போது, 200 பெண்களா மாறும்போது, 300 பெண்களா மாறும்போது எவனும் வாய் திறக்க மாட்டான். அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது யாராலையும் பேச முடியாது. 500 ஆண்கள் 500 பெண்கள் உட்கார இடத்துல எந்த பெண்ணையாவது யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியுமா? இப்ப அந்த எண் மாறுபட அளவு மாறுபடும் போது பண்பு மாறுபடுங்கிறது மார்க்சியத்தில் ஒரு விதி இருக்கு. அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறுபடும் அப்படிங்கிற ஒரு டயலக்டிக்கல் லா இருக்கு. அதுதான் இயங்கியல் விதி. இப்போ பெண்கள் இன்னும் நிறைய பார்ட்டிசிபேஷன் வரணும். அவங்க நான் ஊராட்சி மன்ற தலைவர், நீ என்ன அங்க நிக்கிறேன்னு புருஷனை போய் இடிக்கணும், போயா வெளியேன்னு, நீ என்ன போய் தலைவர்னு சொல்ற அப்படின்னு. அப்ப அந்த ப்ரொட்டஸ்ட் பெண்கள்ட்ட இருந்து வரணும். இவன் ஊரெல்லாம் போய் நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர், நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லிட்டு இருப்பான். போய் ரொம்ப துருவி கேட்டா இல்லங்க என் வீட்டில தான் தலைவரும்பா. இப்ப இந்த நிலை ஏன் நீடிக்குதுன்னா இன்னும் மேல் டாமினேஷன்ங்கிறது லைவ்ல இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா விமன்ட் இன்னும் அந்த கிளைமிங் அத்தாரிட்டி வரல. இந்த கிளைம் பண்ணணும், ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், இது எனக்கான உரிமை, இந்த உரிமையை நான் தான் நுகர வேண்டும், இந்த அதிகாரத்தை நான் தான் நுகர வேண்டும் அப்படிங்கிறது எப்ப வரும்னா அந்த நம்பர் கூடும் போதுதான், அந்த எண்ணிக்கை பெருகும் போதுதான், அந்த அவேர்னஸ் டெவலப் ஆகும் போதுதான். அதனால நாம முதல்ல நேஷனல் லெவல்ல நமக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா பெண்கள்கிட்ட. இப்ப இந்த நிமிஷம் வரையிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% வரையறை பண்ணதும் ஆண்கள் தான். பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு பேசுறதும் ஆண்கள் தான். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தாம தடுத்து வச்சிருக்கிறதும் ஆண்கள் தான். ஆனா பெண்கள் தரப்புல இருந்து எந்த பெண் அமைப்புகளும் பெருசா எங்களுக்கு பாப்புலேஷன் நாங்க 50% இருக்கிறோம், உன்னை யாரையா 33% பிக்ஸ் பண்ண சொன்னது, இதை பிக்ஸ் பண்ண யாருன்னு யாரும் கேட்கல. எப்படி 33% நீ பிக்ஸ் பண்ண, அதுக்கு என்ன வரையறை, என்ன அதுக்கான கிரவுண்ட்ஸ் என்ன, யாரும் கேட்கல. அப்ப பெண்கள் அமைப்புங்கிறதே தங்களுக்கான உரிமைகளை அல்லது தாங்கள் எம்பவர் ஆகணுங்கிற அந்த உரிமை குரலை அவங்கள்ட்ட இருந்து இன்னும் நம்ம பெற முடியல. அது வளரணும்.